இதில் வன்முறை காட்சிகள் உள்ளடக்கி இருந்தாலும் இத்திரைப்படமோ படக்குழுவினரோ எவ்வகையிலும் வன்முறையை ஆதரிக்கவில்லை. எல்லாம் வந்துட்டானுங்க போல. நான் போய் அண்ணனை கூப்பிட்டு வரேன். டேய் தம்பி, இங்க வா. நோ, அந்த கேங்ல அந்த 3 பேத்தையும் கண்டுபிடிச்சா அண்ணன் என்னென்ன பண்ணுவாரு? ஏய், அண்ணன் சம்பவம் பண்ணி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு பாப்ப. அண்ணா எல்லாம் வந்துட்டானுங்கண்ணே. ஏய் மணி, வண்டியை விடுறா. சார் கொஞ்சம் ரைட்டு வாங்க, கொஞ்சம் ரைட், கொஞ்சம். ஓகேவா? பக்கா ரெடியா? பிறந்ததுலேருந்து ரோலிங் ஆக்ஷன். கண்ணாடி மெராசைக்கு போட்டிருக்க, வேஷ்டி எதுக்கிட்டே கட்டியிருக்க கோமாளி மாதிரி. கட். மச்சான் இவ்வளோ தூரம் மட்டும் ஃப்ரேம் வச்சுக்கோ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போய் நில்லுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். அவுட் மட்டும் ஒழுங்கா வரல, அப்போ இருக்கு உனக்கு. சரி சரி, ரோலிங் ஆக்ஷன். சுன்னத் பண்ணியிருக்காங்க சார். ஆ, குஞ்சு தோலை கட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு வேஸ்ட்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க சார். கேட். என்னடா ஃபோன் வாங்கிட்டியா? ஓவரா பண்றாங்கடா. வீட்ல இருந்து பெரியவங்களை கூட்டு வந்தா தான் ஃபோன் தருவானா. சரி வா போலாம். நீங்களா எதுக்குடா வரீங்க? இல்ல மச்சான், அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா ஃபோன் தாண்டா வாங்க போறோம். ஒரு பிரச்சனையும் வராது, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். செம்மையா இருக்கல்ல? எங்க யாரா? விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஃபோன் எடுத்து வந்து மாட்டிக்கிட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் 2K கிட்ஸா பிறந்திருக்கலாம். இப்ப இருக்கிற பொண்ணுங்களாம் செம்மையா இருக்காளுங்களே. தோ வரானுங்க பாரு. சார் தெரியாம காலேஜுக்கு ஃபோன் கொண்டு வந்துட்டான். இனிமேல் கொண்டு வர மாட்டான். ஃபோன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போயிடும். யார் நீ? ஃப்ரெண்டு சார். நான் உங்க அம்மாவை தானே கூட்டின்னு வர சொன்னேன். சார் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் பண்ண வரல, நீங்கள் ஃபோன் மட்டும் கொடுங்க, நாங்கள் போயிடுறோம். ஓ, பிரச்சனை பண்ணவில்லையா? அப்புறம் என்ன மைத்துக்கடா 3 பேர் வந்திருக்கீங்க? ஏய், என்ன மறைக்கிற? என்னடா மறைக்கிற?
என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிறேன்ற? இல்ல வேட்டி வேற. என்னடா காலேஜ் போலியா? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணி தொலைச்சிங்க? ட்ரைனிங் ப்ரொஃபஸர் அடிச்சிட்டோம். சும்மாவே இருக்கிறது இல்ல. அண்ணா ஒரு டீ. இதோ வந்துட்டேன், இருங்கடா வந்துடுறேன். வேவ் ஒன்று கொடு. இந்த லைட்டரை மாற்றணும் எத்தனை தடவை சொல்கிறது? வேறு லைட் இருக்குண்ணா. சாரி சாரி. ஆரியா மணி மணி சின்ன பசங்க மணி விட்டு மணி. எதுக்கு அவன் மேல கை வச்சா? டேய் மச்சான் கேமரா பார்க்க மாட்டேன் வந்துட்டேன்டா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாடா. என்னண்ணே மேல வந்து கை வச்சா வண்டியில ஏறு. யாரு மணி? தெரியல ஏறு. அண்ணா உன்னை உள்ள கூப்பிடுறாரு. வேற ஒழுங்கா தெரியுங்கடா டேய். அவன் கழுத்தை ஒழுங்கா பிடிக்கிறான். கரண்ட் கட்டுன்னு நினைக்கிறேண்ணா. கரண்ட் வர வரைக்கும் உனக்கு சாக்கு மட்டும் போடுங்க.
எங்கடா அவசரமா கிளம்பிட்டீங்க? மணி மேல ஒருத்தன் கையை வச்சுட்டானா? யாரு? தெரியலண்ணா. ஒரு 3 பேர்ண்ணா. மயிறு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஃபோன் டிஸ்பிளே உடைஞ்சிச்சுண்ணா. இதெல்லாம் ஒரு காரணமா? பார்க்க எப்படி இருந்தாங்க? 3 பேர் சின்ன பசங்கண்ணா. வேற ஏதாவது அடையாளம் சொல்லு. வேற ஒருத்த மட்டும் கேமரா போய் வச்சிருந்தானா? நம்ம ஊர்ல சின்ன பசங்க கேமரா வந்தாலே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே இருப்பாங்க. விஸ்காம்னா? அது ஒரு குரூப்ண்ணே. விஸ்காம் ஸ்டூடெண்ட். நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த குரூப்ல இருக்க எல்லா பசங்களும் இன்னைக்கு நைட் நம்ம ஏரியாவுக்கு வரணும். நம்ம ஊர்ல ஒரே ஒரு காலேஜ்ல மட்டும் தானே இந்த குரூப் இருக்கு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. ஸ்மார்ட்டா யூசிங்கடா. ஒன்னு அடிச்ச இடத்துக்கு இப்ப போய் பார்த்தா அவனுக்கு என்ன உட்காந்து வர சுப்பிட்டு இருப்பானுங்களா? இன்னைக்கு நைட் அவனுங்களை இங்க வர வைக்கிறேன். உனக்கு ஆசை தீர செய். சரியா? கரண்ட் வந்துச்சுண்ணா. இன்னைக்கு நியூஸ் ட்ரெண்டிங் நம்ம தான். இவனை தூக்கி அவன் ஏரியால போய் போடுங்கடா. நான் எனக்கு ஒரு யோசனை தோணுதுண்ணே. மூட்டு சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஏண்டா நமக்குன்னு எங்கேருந்து தான் அந்த பிரச்சனைலாம் தேடி தேடி வருதோ? பேசாம ட்ரிப் மாதிரி எங்கேயோ போயிடுவோமாடா? கொல்லிமலையில எங்க தாத்தா வீடு இருக்கு. பேசாம அங்க போயிடலாமா? சூப்பர்ரா. பைக் எடுத்தா 3 மணி நேரம். பேசாம அங்கேயே போயிடுவோமா? இவன் ஏன்டா பேன் சமயம் நின்றுட்டு இருக்கான்? நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? நம்ம அடிச்சது யாரோட ஆளுன்னு தெரியுமா? முதல்ல ஃபோன் ரிங் டோனை மாத்துறா. விளையாடாதரா. யாரோட ஆள்றா? சொல்றா யாரோட ஆள்றா? இன்னாசி. முதல்ல நீ டோனை மாத்திரம். உன்னோட ஆளு தெரிஞ்சு ஏன்டா அவனை அடிச்ச? நான் எங்கடா அடிச்சேன்? நான் அடிச்சா நின்றுட்டு தானே இருந்தேன். அப்புறம் உங்களையே அடிச்சான். சரி இது பிரச்சனை தான் போய் முடியும். நானும் கை வச்சிட்டேன். என்ன பண்ண சொல்ற? அவனோட ஆளும் தெரிஞ்சா அடிச்சிருக்கவே மாட்டோம்டா. அந்த இன்னாசி சும்மாவே கொலை பண்ணுவான். இப்ப ஆளே அடிச்சிருக்கோம். வச்சிருவாட்டா. டேய் ஃபோன் யார் பண்ணியிருக்கான்னு பாரு போ. மச்சான் பேசாம எங்க தாத்தா வீட்டுக்கே போயிடலாம்டா. கண்டுபிடிச்சிருவாங்களாடா? கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இவ்வளோ சீக்கிரம்லாம் வாய்ப்பு இல்லடா. ஹலோ. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரிண்ணா. யார் மச்சான் மாட்டணும்டா. லாஸ்ட் நம்பர் ஏன் திரும்பி போதான்னு பாரு. ஆமா எனக்கும் அந்த நம்பர்ல இருந்தா ஃபோன் வந்திருக்கு. போச்சு போச்சு செத்தோம். தம்பி விஸ்காம் ஸ்டூடெண்டா? ஆமாங்கண்ணா. இன்னைக்கு நைட்டு இனாசி அண்ணன் ஏரியாவுக்கு வந்துருங்க. அண்ணன் கூப்பிட்டாரு. எதுக்குங்கண்ணா? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வாங்க. என்னடா சொல்றாங்க? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னு போய் சொல்லி அவங்க ஏரியா கூப்பிட்டு நம்மளை சாவடிக்க போறானுங்களா? போய் பேசு. இரு வரேன். மச்சான் இந்த ஊர்ல இருக்க வேணாம்டா. வேற எங்கேயாவது போயிடலாம்டா. அமைதியாடுறா. இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கோலையெல்லாம் நடுங்குதுடா. அமைதியாடுறா. இப்படிடா நம்பர் முத கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. இங்க இருந்தா நம்மள சும்மா விட மாட்டானுங்கடா. கொஞ்ச நாளைக்கு ஏன் வெளியூர் போயிட்டு வந்துருமாடா? வா மச்சான் போலாம்டா. வாடா இப்பயே போலாம்டா. போலாம்னா எங்கடா போவீங்க? எங்க தாத்தா வீட்டுக்கு கொல்லிமலையில இருக்குல்ல. சரி ஒரு வாரம் போய் அங்கே இருப்பியா? அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம். திரும்ப இங்கே தான்டா வந்தாகணும். அப்போ சும்மா விட்டுருவாங்களா உன்னை? பயமா இருக்குடா. பயந்தாண்டா எனக்கும். ஆனால் அதை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. யாரு? கோபா சொல்றா. மச்சான் நீங்க நைட்டு உன்னை தானே இன்னாசி ஏரியா கூப்பிட்டுருக்காங்க. என்னது? இன்னாசி ஏரியால ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு கூப்பிட்டுருக்காங்களாடா. உன்னையும் வர சொல்லியிருக்காங்களா? நம்ம கிளாஸ் பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க.
வேற லெவல்ல இருக்க போகுது. வந்துரு. என்னடா எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க? அப்ப நம்மளால கண்டுபிடிக்கலையா? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்ச மாதிரி தான். மச்சான் பேசாம போலீஸ்ட்ட போயிடலாமா? அவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஆனால் போலீஸாக அவன் ஏரியாக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. இப்போ என்னடா பண்ண போகிறோம்? ஸோ அவனுக்கு எதிரிங்க நம்ம ஊரில் நிறையா பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் வேணா ஹெல்ப் கேட்கலாமாடா? சரி சரி சீக்கிரமா டைமில் போகலாம். வா வா போகலாம் போகலாம். டேய் இரா ட்ரெஸ் எடுத்துட்டு போய் எடுத்துடா போடா. போடா போடா போடா. தம்பி, அவன் ஏரியாக்குள்ளேயே வந்து காம்ப்ரமைஸ் பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவனுக்கும் எனக்கும் பழைய பக்கம் நிறையவே இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன பசங்க மாதிரி தெரியுதுங்க. இந்த ஊர்லேயே இருக்காதீங்க, எங்கேயாவது வெளியூர் கிளம்பி போயிடுங்க. அதுதான் உங்கள் 3 பேருக்கும் நல்லது. இல்லைன்னா நாசமாயிருங்க. இன்னாசி ஆளு மேலேயே கை வச்சிட்டிங்களாடா? இனி யார் நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாதுடா. ஃப்ரீயா ஒரு அட்வைஸ், நீங்க 3 பேரும் இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருங்க. பத்து வருஷத்துக்கு முன்னால என் கண்ணு முன்னாடியே என் தம்பியை குத்தி போட்டான். ஆனா அப்ப அவனை என்னால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அவனை கொல்லணுங்கிற வெறி உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது. அவன் ஏரியா விட்டு வெளியே வந்தே வருஷமாச்சு. கோலம் மாதிரி அவன் ஏரியாக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்போ வெளியே வருவான்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை பார்த்தா தான் எனக்கு பாவமா இருக்கு தம்பி. தம்பி, அவன் ஏரியாவில் இறங்கி பேசுகிறதெல்லாம் அசால்ட்டு மேட்ரு கிடையாது. பிள்ளைங்களை இறக்கணும், பொருள் போடணும், நிறையா செலவு இருக்குது. ஒரு ரூபா ரெடி பண்ணிட்டு காலடி பார்த்து சிறப்பாக செஞ்சிடலாம். நான் கரூர்லேருந்து பேசுகிறேங்கண்ணா. எங்க ஊர்ல நீ எத்தனை நாள் வேணா தங்கிக்கோ, உனக்கு ஃபுல் சேஃப்டி தரேன். ஆனா உங்க ஊர்ல வந்து ஒன்றும் பண்ண முடியாதியா? மச்சான், எனக்கு இந்த ஊரை விட்டு போறது தவிர வேற வழி தெரியலடா. ஏய் தம்பிங்களா, தோ இவனை உங்க ஆளுங்க 3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க. அந்த 3 பிள்ளைங்க மட்டும் முன்னாடி வாங்கடா. டேய் வாங்கடா. பக்க வெறியாவுதுன்னு. ஏய் விடு, அவனுங்களை அறுத்து போடுறேன். விடுங்கண்ணே. ஏய், இவனுக்கு 3 பேரை தவிர மற்றவனுங்களா வெளியே போங்கடா. அண்ணே, ஒருத்தரை 3 பேர் அடிச்சது தப்பு தான். இவங்களுக்கு பதிலாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். விட்டுருண்ணே. இருக்கிற வெறியில எல்லாத்தையும் குத்தி போட்டுருவேன். எல்லா வீட்டுக்கு கிளம்புங்க. குத்தி போட்டுருவியா? நோ, எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்தல. என்ன செய்யணே, உங்களுக்காக தான் பார்த்துட்டு அமைதியாக நின்றுருக்கோம். எப்படி பார்த்தாலும் வரதெல்லாம் நம்ம பசங்க தான். அவனுங்களே ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் போய் சொல்லி தானே வர சொல்லியிருக்கானுங்க.
நாம எல்லா பசங்களும் கால் பண்ணி நாம தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், கேமரா எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, ஏரியாக்குள்ளே என்றவனே கேமரா ரோல் ஆகிடும் அப்படின்னு போய் சொல்லி ட்ராமா பண்ணலாமாடா? கண்டிப்பா. எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க 20 பேருக்கு மேலே இருப்பானுங்க. எல்லாரும் எடுத்து பேசினா காம்ப்ரமைஸில் தாண்டா போய் முடியும். தம்பிங்களா, உயிரோட வீட்டுக்கு போகணுமா இல்லை எப்படி? நீங்க முதல்ல போவீங்களான்னு பார்ப்போம். நம்ம அமைதியா இருக்கனால தான் இவனுங்களா ஓவரா பண்றானுங்க. இவனுங்களை எங்கேயே முடிச்சிடவா? இருடா, குழந்தைங்கடா. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மேல எவனாவது வாயை திறந்தீங்க, நோ, எப்படி பார்த்தாலும் உங்களோட நாங்கள் தான் அதிகமாக இருக்கோம், பார்த்து பேசுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா உங்க பிரச்சனை? மச்சான், ஒரிஜினல் கத்திடா. டேய், ஒர்க் ஆக மாட்டேங்குதுடா. என்னடா சொல்ற? ஏய், உண்மையில குத்திட்டாரா? ஏய், போடா என்கிட்ட. டேய், நம்மள போய் சொல்லி கூட்டு விட்டாங்கடா. ஏய், இங்க வா. ஏய், வாடா வாடா. அவங்க 3 பேர் தானே ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறோம், போய் சொல்லி கூட்டு. என்ன பார்த்தா என்ன உனக்கு முட்டா இருக்கா? மணி, இதில் எங்கேயே அறுத்து நான் பாத்துக்கிறேன் அவனுங்கள. மச்சான், இன்னாசிக்கு டிமிக்கி கொடுத்துட்டு அவன் ஏரியா விட்டு வெளியே வரனே வெயி. ரிட்டர்ன் டைரக்டர் பை கோகுல்னு போறதுக்கு இது என்ன படமா? உசுருடா, எனக்கு இருந்தாலும் தேடி பிடிச்சி தாவடிச்சிருவான். நம்ம அந்த ஏரியா விட்டு வெளியே வந்தா மட்டும் போதும். முதல்ல இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னா எனக்கு டவுட்டா இருக்குடா. மச்சான், நம்ம பசங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணியாச்சு, வேற லெவல்ல ரெடி ஆயிடுவானுங்க. ஸோ அதான்டா பிரச்சனையே. இவனுக்கு சும்மாவே நடிப்பானுங்க. ஷார்ட் ஃபிலிம் வேற சொல்லிட்டோம், சும்மாவா இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கால் பண்ணி இல்லைன்னு சொல்ல முடியாதுடா. இந்த பிளான் அப்படியே இருக்கட்டும், வேற ஏதாவது யோசிக்கணும். ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு கன் யூஸ் பண்ணல, அதை வச்சு ஏதாவது பண்ணலாமா? சூப்பர்ரா. உங்க தாத்தா மிலிட்டரி ரிட்டையர்டு தானே? ஆமா, அந்த கன் இப்போ ஒர்க் ஆகும்னு கூட தெரியலடா. புல்லட் இருக்கா? ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் அதான். எடுத்துட்டு வா, பார்த்துக்கலாம். அண்ணே, பொம்மை துபாயில எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த பொம்மை துப்பாக்கி எப்படி சுடுது பாக்குறியா? ஏய், இவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா, சீக்கிரம் போங்கடா. எவனுமே அசையக்கூடாது இங்க இருந்து. உங்களால தான் என் மேல ஃபர்ஸ்ட் கை வச்சான், அதுக்கப்புறம் தான் அவனை அடிச்சோம். டேய், வண்டி ஏறா. உன்னால முடிஞ்சா இந்த ஏரியா விட்டு வெளியே வந்து, டேய் வண்டியில ஏறா, போடா. என்ன பிடிச்சு காட்டு. மணி, வண்டி அண்ணே, நம்ம இந்த ஏரியா விட்டு போற அவ்வளோ சேஃப் இல்லைண்ணே.
ஏரியாக்குள்ள வந்து என்னை அவமானப்படுத்திட்டு போறது இல்லாம என்கிட்டயே சவால் விட்டு போயிருக்கு. இன்னைக்கு நான் அவனை அறுத்து போடாம வண்டி. வெளியே வந்துட்டாங்கடா. வண்டிடு போலாம் சீக்கிரம் போ. ஹலோ, என்ன செய்ய வெங்கப்பேட்டு பாலத்துலயே கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேனா? ஒரு நிமிஷம் இருங்கடா, வரேன். எங்க அப்பனையும் அவன் தான் கொன்னான். அப்ப என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப அவனே என்னை தேடி வந்திருக்கான். ஏதாவது பண்ணுவானே? என்ன காரு நம்ம ஏரியா வழியா போயிட்டு இருக்கேன். காருக்குள்ள இருந்தானா? ரெண்டு கட்டால பார்த்தனே, அவன் கார்ல தான் இருக்கான். எல்லாரும் வண்டி எடுங்கடா போலாம்.
வண்டி நிப்பாட்டு. பா என்ன மச்சான் ஆச்சு? இனிமேல் இந்த ஊரை விட்டு நம்ம எங்கேயும் போக தேவையில்ல. இன்னாசியை கொண்டாங்களாடா? ஆமாண்டா. இப்பதான் மச்சான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இது அவங்க ஏரியா நினைக்கிறேன்டா. மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி. ஹீரோயினாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணாம்.